ஸோ நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செம்மையான ஒரு லொக்கேஷனில் தான் இருக்கோம். ஆக்சுவலாக ஒரு சூப்பரான கோயில். பாண்டிச்சேரியிலேருந்து வந்து ஒரு 20 கிலோமீட்டர் தாண்டி வந்தீங்கன்னா நான் வந்து ரூட்டை காமிக்கிறேன். அப்படியே இங்கே பாருங்கள், சூப்பரான சிவன் உடைய சிலை, பவானீஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியான லொக்கேஷன். சுற்றி பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக வயல் வழியாக இருக்குது பாருங்கள். அப்படியே இங்கே கோயில். சரியான லொக்கேஷன், சூப்பராக இருக்குது கோயில். உள்ளே போயிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து போய் பார்ப்போம். ஸோ நான் வந்து எங்கள் மாமா கூடயும் எங்கள் அப்பா கூடயும் தான் வந்திருக்கிறேன். ஸோ கிட்ட போயிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். வாவ், அருமையான ஒரு லொக்கேஷனில் தான் இருக்கும் பாருங்க. அழகாக இங்கே வந்து ஒரு புலி தானே, இது புலியோடைய தோளில் தான் வந்து சிவன் உட்காந்துருப்பாருன்னு இருக்கோம்ல, கரெக்டாக அதே மாதிரி இருக்குது எனக்கு தெரிதா. செல்ஃபிலாம் எடுத்தாச்சா? வேற மாதிரி சிவோய நம்ம ஒரு ஆள் இங்கே நின்னாக்கா இந்த இவரை பாருங்கள், இவரே வந்து ஒரு 6 அடி ஹைட்டு. அப்படியே இந்த சிலையோட ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 அடி இருக்கும்ல, 20 அடி ஹைட்டு. அப்படியே பின்னாடி வந்து இன்னொரு லிங்கமும் அதே மாதிரி டாப்பில் வச்சுருக்காங்க. உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே நந்தி, அப்படியே கோயில் இந்த சைடு வந்து முலஸ்தானாக இருக்குது. ஸோ உள்ளே போயிட்டு நான் சாமி கும்பிட்டு வந்துடுறேன். வீடியோ வந்து அவ்வளோ கிளியராக இருக்காது, பார்க்கலாம். ஆமாம், பயங்கரமாக பண்ணியிருக்குறாங்க. சமாதி தான் இது ஆக்சுவலாக. ஓ, இவர் சமாதி தான். இப்போ ஆக்சுவலாக இதுதான், அதாவது சித்தர்கள் சமாதி தான் சிவன் கோயில். அங்கே ஒரு உயிர் விட்டுற இடத்துல சிவலிங்கத்தை வச்சுட்டு அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அதான் சுற்றி இருக்கிற இடம் வந்து 2000 வருஷத்துக்கு 2000 வருஷத்துக்கு இவங்க ஆத்மா இங்கே சுற்றி. அதனால தான் இங்கே நம்ம பார்வை. இவர் அது 3ஆவதாக உட்காந்துருக்கிறாரு அதானே. அதே மாதிரி கையை இப்படி வச்சுக்கிட்டு, இப்போ இவர் எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி கையை வச்சுக்கிட்டு என்னதுப்பா அது? முருகரா? இப்போ தான் ரெடி பண்ணியிருக்காங்களா? கீழெல்லாம் பார்த்து வரணும் போல இருக்குது. பயங்கர சேராக இருக்குது. இது உள்ள தான் வைக்க போகிறாங்க. அந்த பீடை சீட்டாங்கல்ல, அப்படியே லிஃப்ட் பண்ணி இங்கேயே வச்சிருவோம். ஓ, முருகர் தான். இதுக்கப்புறம் தான் வைக்க போகிறாங்க போல. அம்மா தாயே, இங்கே பாருங்க, 3மே இருக்குது, தெரியுதா? ஆமாம், அந்த இவர் தான் இந்த சித்தர். இங்கே இந்த சன்னதி வச்சுருக்காங்கல்ல, இந்த சன்னதி, அந்த சித்தர் தான் வந்து இவர் சாய்பாபா. இவர் வந்து மகாநாற்று. இருங்க, கிட்ட போய் பார்ப்போம். ஃபோட்டோலாம் பயங்கரமாக இருக்கா? இப்படியே போனீங்கன்னா குரு தட்சிணாமூர்த்தி ஆலயம் இங்கே இருக்குது. இவர் தான் குரு. எல்லாமே பாருங்கள், குருக்கு மேலே அப்படியே வந்து மேலே சிவனோட லிங்கம் இருக்குது. குரு தட்சிணாமூர்த்திக்கு அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா சிவனுடைய லிங்கம் இருக்குது பாருங்கள். ரொம்ப அற்புதமாக இருக்குது. கிட்ட போய் பார்த்தீங்கன்னா சார், யார் போய்ட்டு மிதிக்கிறாரு? யார்?
முயலவான்னு பேர். முயலவனா? என் முதுகுல கால் தான் நீங்க வைக்கணும் ம் பாதத்தை என் முதுகுல தான் வைக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன். தரையில் வைக்கக்கூடாது சொல்லிட்டாரு. ஏன்? அவருக்கு அதான் புண்ணிய மோட்சம் கிடைக்கும். நீங்கள் தரையில் கால் வைக்கக்கூடாது, என் முதுகுல தான் வைக்கணும்னு வேண்டிக்கிட்டார். அதனால தான் அவர் படுத்துட்டு தரையில் காலே வைக்கக்கூடாது, என் முதுகுல தான் இருக்கும் அந்த பாதம். அதனால எப்பயுமே ஆமாம் வேண்டிக்கிட்டார். ஈஸ்வரன் தான் இவர். தட்சிணாமூர்த்தி யாரு? ஈஸ்வரன். ஆமாம், குரு பகவான் அவர் தான் தட்சிணாமூர்த்தி. தட்சிணானா தெற்கு, தெற்கு பார்க்குற மூர்த்தி அப்படின்னு அர்த்தம். ஈஸ்வரன் தான் அவர். அவருக்கு அவதாரம் தான் எப்படியும். அந்த வாரம் ஸோ நம்ம வந்து மேலே நந்திக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேலே ஏறிட்டாங்க பாருங்கள், தெரியுதா? 2 பேரும். ஆக்சுவலாக வந்து இதுக்கு வந்து படிக்கட்டு பேக் சைடில் இருக்குது. அங்கேருந்து ஏறி போய் நந்தியை பார்க்கலாம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து இங்கே கொடுத்து வச்சுருக்குறாங்க. சரி, நம்ம எப்படி போகிறதுன்னு பார்ப்போம். அப்படியே வழி வந்ததுங்கன்னா போயிட்டு இதோ பாருங்கள், படிக்கட்டு இருக்குது பாருங்கள். அப்படியே போய் ஏறினோம்னா எங்கே பார்த்தாலும் ஒரு 2 நாய் இருக்குது பாருங்கள்ல. நீங்கள் நந்தி காலில் ஏதாவது சொல்ல விரும்பணும் அப்படின்னா சொல்லலாம். செல்ஃபி எடுத்துகிட்டே இருக்கிறார் ஒருத்தர். அப்படியே பார்த்தீங்கன்னா மூலஸ்தானம் நேராக தெரியும். நம்ம வந்து மூலஸ்தானத்தில் எந்த ஒரு ஃபோட்டோஸும் எடுக்கலை இப்போதைக்கு. ஸோ யாரும் வந்தீங்கனாலும் மூலஸ்தானத்தில் எந்த ஃபோட்டோவும் எடுக்காதீங்க, வேண்டாம். ஸோ மூலஸ்தானத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா சிவன், பார்வதி, பிள்ளையார், முருகர் 4 பேரையும் ஒரே இடத்துல ஃபேமிலியாக பார்க்கலாம். நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு உள்ளே போயிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். நான் வந்து வீடியோ எடுக்கலை, வீடியோவில் எதுவுமே போடலை. உள்ளே போய் எப்படி இருக்குதுன்னு போய் பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு 4 பேரையும் ஃபேமிலியாக நான் வந்து பார்த்ததே கிடையாது ஒரே இடத்துல இந்த மாதிரி. ஓகே, எனக்கு கண்டிப்பாக உள்ளே போய் பாருங்கள். சரி, நெக்ஸ்ட்டு அப்படியே போய் எங்கே போனாலும் இங்கே ஒரு 2 நாய், அங்கே 2 நாய்க்கு அதே நாய் தான் இங்கே வந்துச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா சன்னதி, அப்படியே ஒரு கோயில் ஒரு சுற்று அப்படியே அழகாக பேக் சைடு தெரியுது பாருங்களா, சிவனோடது. பின்புறம் இவ்வளோ பெரிய பெல்லு, சுற்றி வயல் தான், தெரியுதா? இது ஆராய்ச்சி மணியை பற்றி சொல்லு. ஆராய்ச்சி மணி இல்லை, பூஜை மணி தான். இவர் இப்படி தான் எப்படி பார்த்தாலும் ஜாலி பண்ணிட்டு இருப்பாரு. பார்த்தீங்கன்னா சன்னதி, அப்படியே ஒரு கோயில் ஒரு சுற்று அப்படியே அழகாக பேக் சைடு தெரியுது பாருங்களா, சிவனோடது. பின்புறம் இவ்வளோ பெரிய பெல்லு, சுற்றி வயல் தான், தெரியுதா? இது ஆராய்ச்சி மணியை பற்றி சொல்லு. ஆராய்ச்சி மணி இல்லை, பூஜை மணி தான். இவர் இப்படி தான் எப்படி பார்த்தாலும் ஜாலி பண்ணிட்டு இருப்பாரு. இந்த ஒரு ஒத்தையடி பாதையில் இவ்வளோ ஒரு ஆமாம், சூப்பராக பாதையாக வந்து எப்படி கண்டுபிடிச்சிங்க பேர், அதுதான் பெருசு. ஆமாம், நம்ம கண்டுபிடிச்ச நம்மலாம் இந்த ரூட்டில் முதல்ல கோயில் இருக்கானே டவுட்டாக தான். அந்த ஜென்மத்தில் ஏதோ இந்த இடத்துல நமக்கு தொடர்பு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், அதான் நம்ம தேடி வந்து. இல்லை, அப்படி கிடையாது, அந்த ஒரு கொடுப்பனை தான். கொடுப்பனை இருந்தால் தான் வர முடியும், சாதாரணமாக தான் வர முடியும். அடுத்த வாரம் தான் வரணும். இந்த வாரம் வெயில் மழை வெள்ளத்தினால் தடை செய்யப்பட்டது. பிராப்தி இருந்தால் தான் அந்த இடத்துலலாம் நம்ம வர முடிஞ்சிடுச்சு. ஒன்றுக்கு அங்கே செங்கல்பட்டுலாம் அந்த பக்கம் பாதிப்புனாங்களே, சரி நான் அதுதான் யோசிச்சு நான் அடுத்த வாரம் மாற்றிட்டேன். அதுதான் வச்சு இன்னும் உண்மையான உத்திராட்சம் போடக்கூடாது. அந்த கருப்பு கலரில் இருக்குது, என்னது அது? இது அதோட அருமையான ஒரு இந்த முகத்தை போட்டு ஒரு ஃபோட்டோ எடு. ஏய் வாங்கிக்கிங்க, வருத்தத்தில் எடுத்துட்டியா? எடுத்துட்டேன். ஹலோ சொல்லுங்கள், ஹாய். இங்கே பாருங்கள், டேஞ்சரான ஒரு ஆள், ஏலியன் மாதிரி இருக்கிறாரு. அழகாக ஒரு கடையை போட்டாங்க இங்கே, அழகாக சிலை. இன்னும் பெருசாக ஒன்றும் இல்லை, எலுமிச்சை பழம். இங்கே ஒரு விளக்கு ஏற்றலாம், நம்ம ஏற்கனவே விளக்கு ஏற்று